யூஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பதிவு சோதிட சம்பந்தப்பட்ட கருத்துக்களாகவே இருக்கும். தினப்பலன், வாரப்பலன், மாதப்பலன், ஆண்டு பலனாகவே இருக்கும். இந்த ராசி பலன்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு பயனடையும்படி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2024 ஆண்டுக்கான ராசி பலன்கள். வருகின்ற 2024 ஆண்டு புது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். கடந்த ஆண்டு மாதிரி இருக்குமா, அல்லது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட ஒரு சுபமான பலன்களை நமக்கு தரப்போகிறதா என்று நாம் ஆவலோடு பலர் இருந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் ஆவலுக்காக, உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக இந்த ஆண்டுக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த ஆண்டு தினக்கோள் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் அவர் பயணம் செய்வார். ஒரு ராசியை அவர் கடப்பதற்கு 2.25 நாள் எடுத்துக்கொள்வார். மாதக்கோள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இவர்கள் 4 பேரும் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியை கடந்து செல்வார்கள். வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த 4 கிரகங்களை வைத்து இந்த ஆண்டுக்கான பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த 2024 ஆண்டு பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் என்று பார்த்தால் குரு பகவான் மட்டுமே ஏப்ரல் மாதம் வரை மேசராசியிலும், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவர் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே அவர் இருப்பார். சனி பகவான் கும்ப ராசியிலே அவர் பயணம் செய்வார். ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்வார். கேது பகவான் கன்னி ராசியிலே அவர் பயணம் செய்வார். இந்த ஆண்டு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள் என்று பார்த்தால் வருடக்கோள்களிலே குரு பகவான் மட்டுமே. இவர்களுடைய பயணத்தையும் பார்வையை வைத்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் ராசிக்கு போகலாம். மேசம் லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வையை வைத்து பார்க்கும் பொழுது மேச ராசியிலே குரு பகவான் இம்மாதம் மேச ராசியிலே குரு பகவான் முதல் 4 மாதங்கள் மேசராசியிலே அவர் அமர்ந்திருப்பார். மே மாதத்திலிருந்து அவர் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மேச ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் மேச ராசிக்கு 5ஆம் வீட்டை 5, 6, 7, 8, 9 இந்த 4 வீடுகளையும் இந்த ஓராண்டு காலத்தில் அவர் பார்வையிடுவார். சனி பகவான் ராசிக்கு லாபஸ்தானமான கும்ப ராசியிலே அவர் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் விரயஸ்தானத்திலும், கேது பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து சாதக பாதக பலன்களை தர இருக்கிறார்கள். ராசியிலே குரு பகவான் இவ்வருடத்தினுடைய தொடக்கத்திலே அவர் பயணம் செய்வதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தனகாரை என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மே மாதத்திலிருந்து அவர் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் பூர்த்தியாகும். ஏற்கனவே எங்காவது நகை அடகு வைத்திருந்தால் அந்த நகையை திருப்புவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். பணம் தாராளமாக உங்க கைவசம் புழக்கத்திலே இருக்கும். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தால் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைய இருக்கிறது. மேச ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு 5ஆம் வீட்டிலே அவர் பார்வையிடுகிறார். பார்வையிடுவதால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம்
குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கலைத்துறையில் ஒரு அபரிமிதமான வெற்றியை காண்பீர்கள். புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வருமானத்தை அதிகமாக ஈட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கேது பகவான் 6ஆம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ருணரோக சத்துர ஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டினுடைய மே மாதத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வையும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விழுகிறது. ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிலருக்கு மேம்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். ஏற்கனவே வாங்கிய கடன் அடைப்பதற்கு வங்கிகளில் ஏதேனும் குறைந்த வட்டிக்கு விண்ணப்பித்திருந்தால் உடனடியாக உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிலவும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தந்தை உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சிலருக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சனி பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். சனி பகவானுடைய லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிகப்படியான முதலீடு செய்யலாம். உங்களுடைய தொழிலில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டின் மூலமாக அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். நண்பர்களால் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. தாங்கள் வெளியில் செல்லும் போது காலணி இல்லாமல் செல்வதை தவிர்த்துக் கொள்ளும். சிலருக்கு பாதங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே காலணி இல்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபடுவதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நீங்க காணலாம். மேச ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவுருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.